எதுக்கும் திரும்பவும் அவனுக்கு போன் பண்ணி உடனே கிளம்பிட்டானா இல்லையான்னு கேளு. அத்தை வந்துட்டாங்க அத்தை. அத்தை வாங்க. வா நிலா வாமா. வா. கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்ண மட்டும்தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க என்ன குடும்பமே கிளம்பி வந்துட்டீங்க? என்ன லக்ஷ்மி, பொண்ணு சம்பந்தம் பண்ணி கொடுத்துருக்கோமேன்னு உரிமையோட சம்பந்தி வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு வந்திருக்கீங்களா? பாத்தியா, இதெல்லாம் தேவையா நமக்கு? இதுக்குதான் நான் அப்பவே வரலன்னு சொன்னேன். பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் அனுப்பி வைக்கலான்னு. கேட்டியா நீ? இருங்க அம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு நிலாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் சாந்தி முகூர்த்தம்ல, அதான் ராத்திரி நிலாவுக்கு அலங்காரம் பண்ணி விடலான்னு வந்தேன். சும்மா துணைக்கு இவரையும் கூட்டிட்டு வந்தேம்மா. உன் பொண்ண அலங்காரம் பண்ண இங்க என்ன ஆளா இல்ல? எதுக்கு போய் சொல்ற லக்ஷ்மி? சாப்பிடுறதுக்கு தான் வந்தோன்னு நேரடியா சொல்ல வேண்டியதுதானே? பாட்டி, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் பேசாதீங்க. மாமா, அத்தை, பாட்டி சார்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி மாமா. பரவாயில்ல. சரி, நீங்க 2 பேரும் இங்கேயே தங்கிட்டு காலையில தான் கிளம்பி போகணும். இல்ல பரவாயில்ல மாப்பிள்ள, நாங்க எப்பவே கிளம்புறோம். ப்ளீஸ் மாமா, பாட்டிக்காக என்ன உதாசீனப்படுத்தாதீங்க. ப்ளீஸ், இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போங்களேன். மாமா ப்ளீஸ், எனக்காக. அதே மாமா விட்டு உள்ள போங்க. வாங்க உள்ள வாங்க சம்பந்தி, உள்ள வாங்க. போங்க மாமா. வாங்க 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 சம்பந்தி. உள்ள போ. சரி, இந்த லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? நீ போ. பொண்டாட்டி வந்ததும் தூக்கி வேலை பாக்குறியா? தென்றல், காஃபி சாப்பிடுங்க. தேங்க்யூ. தென்றல், ஒரு ஐடியா. அப்படி பார்க்காதீங்க, எல்லாமே நல்ல ஐடியா தான். அது நீ சொன்ன பிறகு பாப்போம். சரி, இப்போ நம்மள ஒருத்தவங்க வெறுப்பேத்துனா நாம என்ன பண்ணணும்? ஒதுங்கி போயிடணும். அட என்ன தென்றல், நீங்க பதிலுக்கு நாம உங்களை வெறுப்பேத்த வேணாமா? என்ன ரிவெஞ்ச் எடுக்க போறியா? ஆமா, ரிவெஞ்சுக்கு ரிவெஞ்ச். என்ன ரிவெஞ்ச்? இப்போ நம்மள ஒரு ஆள் கடுப்பேத்துனா நாம உங்களை பதிலுக்கு கடுப்பேத்தணும். கடுப்பேத்தி கண்ணு புடுங்கணும்னு நினைச்சா அப்புறம் இந்த உலகத்துல எல்லாருமே குருடாதான் அலையணும். ஏங்க, அவங்க கண்ணை புடுங்கணும் நாங்க சொன்னேன், அந்த கண்ணுல உள்ள பொறாமைய புடுங்கணும்னு சொன்னேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? இப்போ உங்களை வெறுப்பேத்தணும் தான் நீங்க பாக்கும்போது சிவானி என்கிட்ட நெருக்கமா பழகுறாங்க. இனிமே சிவானி பாக்கும்போது நாம 2 பேரும் நெருக்கமா பழகுவோம், சிவானிய வெறுப்பேத்துவோம். இது குட் ஐடியாங்க. எப்படி? நல்ல வேலை. இத பாருங்க, சிவானி ஒரு தடவை பாக்கும்போது என்கிட்ட நெருங்கி பழகி பாருங்க, சிவானி கடுப்பாயிடுவாங்க, என்னை விட்டு அப்படியே சுத்தமா விலகி போயிடுவாங்க.
ஏங்க ரொம்ப யோசிக்காதீங்க. இல்ல, இது சிவானிய வெறுப்பேத்த போட்ட பிளான் மாதிரியே தெரியலையே. அப்புறம் என்ன நெருங்கறதுக்கு நீயே ஏதோ பிளான் பண்ணிருக்க. இருக்கட்டுமே. அதனால என்ன போ, நமக்கு சிவானியை வெறுப்பேத்தணும், அதை மட்டும் aim பண்ணுங்க. எனக்கு ஒண்ணு தேவையில்ல. அவங்க உங்களை வெறுப்பேத்துறாங்களே, பதிலுக்கு நீங்க ஏதாவது செய்வேனா? வேண்டாம். தென்றல், பதிலுக்கு உங்களை வெறுப்பேத்தி ஆகணும். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அப்படியே என் பக்கத்துல நெருக்கமா வந்து என் தோள் மேல கைய போட்டு என்னோட பக்கத்துல நெருக்கமா வந்து சிரிங்க. அதுல என்ன இருக்கு சித்து? அதுக்கெல்லாம் சிவானி கடுப்பாக மாட்டா. சரி, வேற என்ன பண்ணலாம்? ஒண்ணு செய்யலாமா? என்ன என்ன? உனக்கு நான் முத்தம் கொடுக்கறேன். அப்படியா? அதுவும் உதட்டல. தென்றல், சூப்பர். இத நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. வாவ், செம்ம ஐடியா. நான் அப்படியே சிவானி மேடம் கேபின்ட்ட போய் அப்படியே கேஷுவலா அப்படியே நின்னுட்டு இருக்கேன். வந்துருங்க. ஜாலிதான். வாங்க. தென்றல், நான் போயிட்டு சிவானி மேடம் பாக்குறதுக்கு முன்னாடி அப்படி நிக்கிறேன். என்னங்க நீங்க? என்னங்க முத்தந்தரன் சொல்லிட்டு கிள்ளி வச்சிட்டீங்க? இன்னொன்னு வேணுமா? ஆள விடுங்க சாமி. நிலா, என்னாச்சு நிலா? பாட்டி பேசுனதை நினைச்சு ஃபீல் பண்றியா? நான் அதுக்காக மட்டும் ஃபீல் பண்ணல, உங்களையும் நினைச்சுதான் ஃபீல் பண்றேன். நீ என்ன சொல்ற? என்ன நினைச்சு ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? உங்க பாட்டி உங்க முன்னாடியே என் அப்பா அம்மாவ அந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணாங்க. நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல? நான் எங்க வேடிக்கை பார்த்தேன்? அதான் பாட்டியை கண்டிச்சேன்ல. ஆமா ஆமா, நீங்க கண்டிச்சதுல இனிமே உங்க பாட்டி எங்க குடும்பத்து ஆளுங்கள இன்சல்ட் பண்ணவே மாட்டாங்க பாருங்க. உங்க பாட்டி எப்பவுமே எங்களை தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் நீங்க சும்மா பேச்சுக்கு அவங்கள கண்டிக்கிற மாதிரி சமாளிப்பீங்க, அவ்வளவுதான். சரி விடு, என் பாட்டியை இன்னைக்கு நேத்தா பாக்குற.
அவங்க எப்பவுமே இப்படித்தானே. இதுல என்ன இருக்கு? என்னத்தான் இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி கூட ஓகே, நான் உங்களுக்கு வேற யாரோ ஒருத்தி. ஆனா இப்போ நான் உங்க பொண்டாட்டி. இப்பயும் உங்க பாட்டி என் அப்பா அம்மாவை பழைய மாதிரி தான் அவமானப்படுத்துவாங்களா? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. என் பாட்டியை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கோவமா தான் வருது. ஆனா என்ன பண்றது, ஒரு லிமிட்டுக்கு மேல என்னால அவங்கள எதிர்த்து பேச முடியல. அவங்க அப்படியே பழகிட்டாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் நீலா. என் பாட்டி உங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காங்க. ஆனா அதே நேரம் இந்த மாதிரி சமயம் கிடைக்கும்போது அவங்க செஞ்ச உதவியெல்லாம் சொல்லி காட்டி உங்களை அவமானமும் படுத்திடுறாங்க. அது தப்புதான். ஆனா நீ அவங்க அவமானப்படுத்தினதை நினைச்சு ஃபீல் பண்ணாம உன் குடும்பத்துக்கு அவங்க செஞ்ச உதவியை நினைச்சு கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்குவாங்க. நல்லா இருக்கத்தான் நீங்க சொல்றது. உங்க பாட்டி எங்க கழுத்துல தங்க செயினை மாட்டி விட்டு கண்ணுல ஊசி எடுத்து குத்துவாங்களாம். ஆனா நாங்க அவங்க கண்ணுல குத்துன ஊசிய மறந்துட்டு கழுத்துல மாட்டி விட்ட தங்க செயினை நினைச்சு சந்தோஷப்படணும். அப்படித்தானே சொல்ல வரீங்க? ஏய் ப்ளீஸ், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நீங்க வேற எந்த அர்த்தத்துல சொல்லிருந்தாலும் அதுக்கு இப்ப நான் சொன்னதுதான் உண்மையான அர்த்தம். சரி, நான் இப்போ ஒண்ணு உங்ககிட்ட கேக்குறேன். அதுக்கு ஆனஸ்டா நீங்க பதில் சொல்வீங்களா? நீங்க உங்க பாட்டிக்கு இப்பவும் இப்படி பயப்படுறீங்களே, நாளைக்கு உங்க பாட்டி ஏதோ ஒரு கோவத்துல என் மேல ஏதாவது ஒரு பழிய சுமத்தி என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா? ஏய், ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? மழுப்பாம நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க தான். நாளைக்கு நிஜமாவே உங்க பாட்டி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நிலா ப்ளீஸ். ஓ, அப்பவும் நீங்க உங்க பாட்டி பக்கம் தான் நிப்பீங்களா? இல்ல நிலா, என் பாட்டி அப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்க. ஒரு வேளை நடந்துக்கிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நிலா, என் பாட்டி அப்படி நடந்துக்க மாட்டாங்க. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில எங்க பாட்டி அப்படி செஞ்சாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன். அதான் என்ன பண்ணுவீங்க? நீ என்னை விட்டு பிரியாம இருக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமா நிலா, என் பாட்டி இல்ல, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சாகர் வரைக்கும் நான் உன்னை பிரிய மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு வெறும் வைஃப் மட்டும் இல்ல, என்னோட மகாராணி. உன்னை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி நான் விட்டு கொடுத்துட்டா என் உடம்புல உயிர் இல்லைன்னு அர்த்தம். நிலா நம்மளை இந்த இடத்துக்கு தானே வர சொன்னா. அவ சொன்ன இடத்துக்கு நம்ம கரெக்டா வந்துட்டோம். வந்து 1/2 hour ஆச்சு. ஆனா நிலாவை என்ன காணுமே. ஒருவேளை அவ நம்மளை ஏமாத்திட்டாளா? அவளுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். சார். எஸ் சார், உங்க பேர் வீரபாகுவா? அட ஆமா, நீங்க யாரு?
அடிக்கிறீங்க? எதுக்குடா என்ன அடிக்கிறீங்க? உனக்கு இன்னும் தைரியம் இருந்தா பணம் கேட்டு எங்க மேடமே மிரட்டுவ. என்னது மேடமா? யாரா உங்க மேடம்? நிலா மேடம்டா. டேய், அவ எனக்கு பணம் தரேன்னு சொல்லி தாண்டா இங்க வர சொன்னா. நாங்களும் இப்போ உனக்கு பணம் தானே குத்துங்கிறோம். எப்படி இது பணம்? நிலா மேடம் முதல்ல வாய் தானே ஓடிக்க சொன்னாங்க. ஆமால, மறந்தே போச்சு. ஏண்டா நீ நிலா மேடமோட ஜாதக ரகசியத்தை ஆண்டாள் மேடம் கிட்ட தெரியப்படுத்துறேன் மிரட்டி மேடம் கிட்ட பணமா கேக்குற? வாய் இருந்தா தானே அந்த ரகசியத்தை ஆண்டாள் மேடம் கிட்ட சொல்லுவ. உன்ன ஏய் போடா வாயில சொல்லுயா? அந்த நிலா சொன்னான்னு என் வாயை உடச்சிட்டீங்கல்ல, இதுக்காகவே அவ ஜாதக ரகசியத்தை ஆண்டாளம்மா கிட்ட நான் தெரியப்படுத்துறேன்டா. அதான் வாய் ஓஸ்டல்ல, அப்புறம் எப்படி ரகசியத்தை சொல்லுவ? கையால எழுதி காட்டுவேன்டா. கையிருந்தாலும் எழுதி கட்டுறேன். இப்ப எப்படி எழுதி காட்டுவ? இந்த கை இல்லைன்னா என்ன, அதான் என் லெப்ட் கை இருக்குல்ல, அதுல எழுதி காட்டுவேன்டா. போடா. வேற எப்படி எழுதி காட்டுவ? வேற எழுதி காட்டுவ? என் காலால தரையில எழுதி காட்டுவேன்டா. அவன இனிமே நீ நிலா மேடம் கிட்ட வச்சுக்கிட்ட மொத்தமா மேல அனுப்பிச்சிருவோம். ஏய் அடா. ஏய் நிலா, உன் அம்மாவாவது என்னை அறகுறையாத்தான் அடிச்சாங்க. ஆனா நீ ரவுடிங்களை அனுப்பி என் கைய காலெல்லாம் உடைச்சிட்டு இல்ல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. இன்னைக்கே நான் உன் வாழ்க்கையை மொத்தமா காலி பண்றேன்டி. வரேன்டி ஆதாரத்தோட. அப்பா, அம்மா, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? பரவாயில்லடி, இதுவும் நம்ம வீடு மாதிரி தானே. எது நம்ம வீடு? அந்த ஆண்டாள் பாட்டி உன்னையும் அப்பாவையும் இந்த வீட்டு ஆளுங்க மாதிரியா நடத்துனாங்க? ஏய், அந்த அம்மா எப்பவுமே இப்படிதானே. இல்லம்மா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்பா எங்க? உன் முதலிரவுக்காக பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்குறதுக்காக மார்க்கெட் வரைக்கும் போயிருக்காரு. எங்களுக்கு முதலிரவு நடக்கிறபடி நடக்கட்டும். அதுக்காக நீங்க இங்க இருந்து அவமானம் எல்லாம் பட வேண்டாம். நீ இப்பவே மார்க்கெட்டுக்கு போய் அப்பாவை கூட்டிக்கிட்டு 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுங்க. என்னடி? ஏய், உனக்கு நல்லபடியா முதலிரவு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சாதான் என்னால நிம்மதியா இங்க இருந்து போக முடியும். அம்மா புரிஞ்சுக்கோமா, நீயும் அப்பாவும் ஆண்டாள் பாட்டிக்கிட்ட அவமானப்படுறத என்னால பார்க்க முடியல. அதனால நான் ஆகாஷா தான் கிட்ட எவ்வளவு தடவை கோவப்பட வேண்டியதா இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் கிளம்புங்க. நீ எதுக்குடி மாப்பிள்ள கிட்ட கோவப்படுற? எல்லாம் அவர் பாட்டியாலதான். என்னடி நீ? உன்னை ரொம்ப விவரமானவன் இல்ல நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த அம்மா இன்னும் எத்தனை நாளைக்குடி எங்களை இப்படி அவமானப்படுத்துற போகுது? எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். உன்னோட ஜாதக தோஷத்தால கூடிய சீக்கிரமே அந்த அம்மா மேல போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல உன் ராஜ்யம்தான். அதனால கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இரு. அதை விட்டுட்டு கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு அனாவசியமா மாப்பிள்ளை கிட்ட வம்பு வளர்க்காதடி, புரியுதா? இத பாருடி,
நீ கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. சமத்தா பழச்சுக்க பாரு. எங்க தான் எங்க போறீங்க? ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். என்னது ஆபீஸா? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான். சருக்கு அது ஞாபகம் இருக்கா? எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் எதுக்கு ஆபீஸ்க்கு கிளம்புறீங்க? அது ஒரு முக்கியமான மீட்டிங், நான் அட்டன் பண்ணியே ஆகணும். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? ஆமாண்டா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங், அவாய்ட் பண்ண முடியாது. நீ ஒன்றும் வரி பண்ணாத. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போயிட்டு ஓடி வந்துடுறேன். ஓகே? ஓகே சொல்லு டார்லிங். போதும் போதும், இதெல்லாம் நைட்டு பாத்துக்கலாம். நீங்க கிளம்புங்க. வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்ப மாட்டியா? தாராளமா. அப்போ வா.